திறமைகளின் உவமை த பேரபிள் ஆஃப் த டேலண்ட்ஸ். ஒரு நாள் ஒரு செல்வந்தர் தூர பயணத்திற்கு செல்லும்போது தன் ஊழியர்களை அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு தன் சொத்துக்களை ஒப்படைத்தார். ஒருவருக்கு 5 திறமைகள், மற்றொருவருக்கு 2 திறமைகள், மூன்றாவனுக்கு ஒரு திறமை, ஒவ்வொருவரின் திறமைக்கேற்ப வழங்கினார். முதல் ஊழியன் தன்னிடமிருந்த 5 திறமைகளை உபயோகித்து வணிகம் செய்தான். விரைவில் அவன் மேலும் 5 திறமைகள் சம்பாதித்தான். இரண்டாவது ஊழியனும் தன் 2 திறமைகளை பயன்படுத்தி வணிகம் செய்து மேலும் 2 திறமைகள் பெற்றான். ஆனால் மூன்றாவது ஊழியன் பயந்து விட்டான். என் எஜமானர் கடுமையானவர், நான் இழந்துவிட்டால் என்ன செய்வேன் என்று நினைத்து தன் ஒரு திறமையை மண்ணில் புதைத்து விட்டான். பல நாட்களுக்குப் பிறகு எஜமானர் திரும்பி வந்தார். அவர் முதலிருவரிடம் பார்த்து மகிழ்ந்தார். நல்ல விசுவாசமான ஊழியர்களே, சிறிய விஷயத்தில் விசுவாசமாயிருந்தீர்கள், பெரிய பொறுப்பை உங்களுக்கு அளிக்கிறேன், என் சந்தோஷத்தில் பங்கு கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆனால் மூன்றாவது ஊழியன் வந்தபோது அவன் சொன்னான், எஜமானரே, நீங்கள் கடுமையானவர் என எனக்குத் தெரியும், அதனால் உங்கள் திறமையை பாதுகாப்பாக வைத்தேன். இதோ உங்கள் ஒன்று. அதைக் கேட்டு எஜமானர் கோபமுற்று, தீயும் சோம்பேறியுமான ஊழியனே, நீ உன் திறமையை உபயோகிக்காமல் விட்டாய், அதனால் அந்த ஒரு திறமையையும் அவனிடமிருந்து எடுத்துக்கொண்டு 10 திறமைகள் உள்ளவர்க்கு கொடு என்றார். பாடம் மாரல். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உபயோகிக்கப்பட வேண்டும். அதை மறைத்து வைத்தால் அது இழந்து போகும். ஆனால் உழைப்புடன் விசுவாசத்துடன் பயன்படுத்தினால் தேவன் அதை பெருக்குவார். Subscribe to the channel for more videos like this.